ஒரு ஒரு ஆணை வந்து ஒரு பெண் திருமணம் பண்ணுறாங்கல்ல, அது அந்த லைஃபுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்? ஓகேண்ணா. இப்போ வந்து ஒரு சராசரி ஆணும் பெண்ணும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு லெஸ்பியன் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசங்கள் வந்து இருக்கும்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. ஆமாம். ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. இதுன்னு சொல்லி கூப்பிடுறது, அதுன்னு சொல்லி கூப்பிடுறது. ஸோ ஒரு ஆணாக இருந்தாலும் பாதிக்கப்படுறாங்க, அந்த விஷயத்தில் பெண்ணாக இருந்தாலும் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னும் போது அவங்க ஒரு துன்பம்ன்ற ஒரு விஷயத்த எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்களும் என்ன உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்றது. அந்த மாதிரி விஷயத்த இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களே, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்றது. இந்த சுச்சுவேஷன் வந்து நாங்கள் என்ன கஷ்டத்தை வந்து அவங்க பேசுறது வந்து நாங்கள் பெரிய கஷ்டமாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் உண்மையாலுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்க கல்யாணம் ஆகி ஒரு ஆணும் பெண்ணுமா இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இந்த சமூகம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் பெற்றுக்கலாம்னு நினச்சோம், எங்களுக்கு இதுதான் பிடிக்குதுன்ட்டு இருப்போம். பட் ஆனால் அவங்க பெற்றுக்கணும்னு நினச்சோம், அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு எல்லாருக்கும் வந்து கல்யாணம் ஆனவொடனே குழந்தை பிறக்கிறது இல்லை. கல்யாணம் ஆகி சில வருஷங்கள் கழிச்சு குழந்தை பிறக்குது தான். சில பேருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்துடுது, அதுக்கப்புறம் தாலி கட்டுறாங்க. 2026 சிஸ்டர் இது. நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்க.